அத்தகைய ஒரு சிறந்த குணத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, ஹஸரத்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல்ல அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, என் அருமை மகனே, நீ எந்த நிலையிலேயுமே பெருமை கொள்ள வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம், என் அருமை மகனே, நீ பெருமை கொள்ளாது, மனிதர்களை விட்டு உன் முகத்தை நீ திருப்பி கொள்ளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்வம், பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா கர்வம் வந்துடும். கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, தன்னை விட பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அல்லது தன்னை விட அந்தஸ்துல பதவியில குறைவான இடத்துல இருக்கக்கூடியவங்க, ஏழைகள், அனாதைகள், வலியவர்கள், மிஸ்கீன்கள், ரொம்ப பலகீனமானவர்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா என்ன செய்யப்படுவார்? முகத்தை திருப்பிக்குவார், அவங்கள்ட்ட பேச மாட்டார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, என் அருமை மகனை நீ பெருமை கொள்ளக்கூடாது, எந்த இடத்தையும் எந்த நேரத்திலையும் உன்னிடத்துல பெருமை வந்துடக்கூடாது. அதே போன்று மனிதர்களை விட்டு உன் முகத்தை நீ திருப்பக்கூடாது. இந்த பூமியில வாழும் காலம் எல்லாம் எந்த நேரத்திலும் நீ கர்வமாக இருக்கக்கூடாது. கர்வம், பெருமையும் கர்வமும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று சொன்னாங்க, கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எவர் ஒருவர் தான் என்ற ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் கர்வத்தோடும் பெருமையோடும் வாழ்ந்தார்களோ அவரை நேசிக்க மாட்டான், அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அதே போன்று உன்னுடைய குரலை தாழ்த்தி கொள் என்பதாக சொன்னாங்க. குரலை உயர்த்தி பேசாத, எங்க போனாலும் உன்னுடைய குரல்களை உயர்த்தி பேசாத, உன்னுடைய குரல்களை தாழ்த்தி கொள் என்பதாக சொன்னாங்க. இந்த குணங்கள் வர பொறுமை என்னும் உயர்ந்த குணம் தேவைப்படுகிறது. இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் இத்தனை தன்னுடைய மகனுக்கு செய்த இந்த உபதேசத்தில் இந்த குணங்கள் ஒரு அடியான்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வினுடைய நேசத்தை அவரால் நிச்சயமாக பெற முடியும். அல்லாஹ் எந்த நிலையிலாவது அவருக்கு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். இப்போ அல்லாஹ் விரும்புவது, தன்னுடைய அடியானத்தில் அல்லாஹ் விரும்புவது பெருமையை விரும்பல, பொறுமையை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பாத குணம் பெருமை, அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் பொறுமை. இந்த விரும்பாத அந்த பெருமையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த பொறுமையும் யாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ அவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். ரப்ப நகஃபிர்லி, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். வலிவாலிதையா, அவருடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வலில் முஃமினீன, அவர் முஃமின்களுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது அந்த முஃமின்களுடைய பாவங்களையும் அல்லாஹ்